Hi friends, good morning friends. இப்போ நம்ம இந்த வீடியோல எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் நம்ம ஸ்டேஜ்ல இன்விடேஷன் பண்றதுக்கு கான்டாக்ட் லிஸ்ட் எழுதணும் அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி எப்படி எழுதணும், அதே மாதிரி யாரெல்லாம் நம்ம இன்விடேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப டீடைலா பார்ப்போம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா கான்டாக்ட் லிஸ்ட் எதுக்காக எழுதணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம கான்டாக்ட் லிஸ்ட் அதே மாதிரி மெயின் நீங்க இப்போ தான் பைலட் பேட்ச் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படினா இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு இமிடியேட்டா நீங்க இப்பயே எழுத ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? பைலட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ கான்டாக்ட் லிஸ்ட் இந்த வீடியோ சொல்லிருக்க மாதிரி ஃபுல்லா எழுதி வச்சிருங்க. பைலட் பேட்ச் 1 வீக் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் இமிடியேட்டா நீங்க பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சலாம். சரிங்களா? இந்த வீடியோ நம்ம எப்படி எழுதலாம்ன்றத பார்ப்போம். சோ எப்படி பேசணும், கான்டாக்ட் லிஸ்ட் எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் இன்விடேஷன் பண்ண அவங்க கிட்ட கால் பண்ணி எப்படி பேசணும்ன்றத சோ இந்த வீடியோ அம்சங்களே அவங்க உங்களுக்கு தெளிவா சொல்லி தருவாங்க. சரிங்களா? அவங்க சொல்லி தர மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஜாயின் பண்ணுவாங்க. சோ இதுல வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் இதுக்காக நம்ம கான்டாக்ட் லிஸ்ட் எழுதணும் அப்படினா இப்போ நம்ம கான்டாக்ட் ஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. சோ அவங்க எல்லாத்தையும் நம்ம இப்போ யாரை இன்வைட் பண்ணலாம் நம்ம மனசுல யோசிக்கும்போது ஒரு 10-20 பேர் நமக்கு ஞாபகம் வரும். அதிகபட்சம் 50 பேர் தான் ஞாபகம் வருவாங்க. அதே நீங்க லிஸ்ட்டா எழுதுனீங்க அப்படினா உங்களுக்கு நிறைய பேர்ன்றது வருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்க எழுதும்போது நீங்க யாரையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. சரிங்களா? சோ நீங்க ஜஸ்ட் நீங்க அப்படியே நான் ஃபோன்ல சேவ் பண்ணி தான் வச்சிருக்கேன், ஒவ்வொருத்தர கால் பண்ணி பேசுறேன் அப்படினு நீங்க பேசும்போது யாராவது ஒருத்தங்க 1-2 பேர் மிஸ் பண்ணிடுவீங்க. மேபி அவங்க ஜாயின் பண்ணி பண்றவங்களா இருப்பாங்க. சரிங்களா? அதனால வந்து நீங்க யாரையும் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக தான் கான்டாக்ட் லிஸ்ட்ன்றது எழுதணும். சரிங்களா? சோ அதனால வந்து இப்போ உங்களுக்கு ஒரு சில யோசிக்கும்போது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. இப்போ சின்ன ஒரு இது காமிக்க பாருங்க. நீங்க இந்த ஃபார்மட்ல எழுதுனீங்க அப்படினா உங்களால நிறைய பேர் கான்டாக்ட் லிஸ்ட் ரெடி பண்ண முடியும். சரிங்களா? ஜஸ்ட் பாருங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா வச்சு நம்ம ஒரு கான்டாக்ட் லிஸ்ட் ரெடி பண்ணலாம். சரிங்களா? அப்படினா ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எஃப்ன்றது பார்க்கும்போது எஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அது மாதிரி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ். ஓகேங்களா? ரிலேட்டிவ்ஸ்ல வந்து நமக்கு பெரியப்பா, சித்தப்பா, மாமா அந்த மாதிரி அத்தை அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. அடுத்து வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் யார் அப்படின்னா நம்ம ரிலேட்டிவ்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ், அட்வொகேட், போலீஸ், இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் பர்சன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனிமி மீன்ஸ் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு சிலர் சண்டை போட்டு பேச மாட்டோம். அது மாதிரி வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஒரு சிலர் சண்டை போட்டுப்போம், எனக்கு அவங்களுக்கு சண்டை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி எனிமிஸ் இருப்பாங்க, அவங்க லிஸ்ட்டும் எழுதணும். மேபி நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க புரிஞ்சு வந்துருவாங்க. சரிங்களா? இந்த லிஸ்ட் எழுதும்போது நீங்கள் ஒரே விஷயம் மனசில் வச்சுக்கோங்க, யாருமே ஃப்ரீ ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இவங்க வருவாங்க, இவங்க ஜாயின் பண்ண மாட்டாங்க, இவங்க ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு இன்கம்ல தான் இருக்காங்க அப்படின்றது கிடையாது. யாரு இங்க ஒரு எல்லாருமே சம்பாதிக்கிறதுக்கு தான் ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வரக்கூடிய வருமானம் அவங்களுக்கு போதுமானதா இருக்கான்னு கேட்டா கிடையாது. சரிங்களா? அது ஏதாவது ஒரு அடிஷனல் இன்கம் யாராவது தேடிட்டு இருக்கலாம், இல்ல வந்து சும்மா ஜஸ்ட் வரக்கூடிய இன்கம் வச்சு ஓட்டிட்டு கடன் வாங்கிட்டு அப்படி போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு வருமானம் இப்போ தேடாம இருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் போய் சொல்லும்போது அதுக்கப்புறம் ஓகே இதை பண்ணலாம்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சு இன்கம் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால வந்து யார் ஜாயின் பண்ணுவாங்க, யார் பண்ண மாட்டாங்கன்றது தெரியாது. நீங்க அவங்க இன்விடேஷன் பண்ணிருங்க ப்ராப்பரா. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நெய்பர். ஸோ நீங்கள் நெய்பர்ஸ் அப்படின்றது இருப்பாங்க. நெய்பர்னா இப்போ பக்கத்து வீட்டில் நம்ம ஆப்போசிட் வீட்டில் இருப்பாங்க, நமக்கு பால் போட வருவாங்க, நியூஸ் பேப்பர், அப்புறம் ரெகுலர் போய் நம்ம டீ ஷாப் போவோம், டீ குடிக்க போவோம், டீ கடைக்காரங்கன்னா அதுக்கப்புறம் முடி வெட்ட போகிறோம் அப்படின்னா அந்த கடையில் அவங்க அந்த மாதிரி நமக்கு நெய்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க அதுக்கப்புறம் ட்ரீமர்ஸ்னா ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ்மேன். இப்போ பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு என்ன பிஸ்னஸ் பண்ணாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் வரும். ஆனால் இருந்தாலும் அவங்க எதுக்காக இன்வைட் பண்ணால் அவங்களுக்கு அந்த பிஸ்னஸில் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்கன்னா அவங்க ஒரு பெரிய இப்போ எப்படி சொல்றது, நான் வந்து ஒரு இதாகணும், என்னோட ஐடென்டிட்டி நான் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சிலர்லாம் இருப்பாங்க. சரிங்களா? அவங்க நம்ம ஸ்டேஜ் பிஸ்னஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க இங்கே ப்ரூஃப் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ட்ரீமர்ஸ் எழுதணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னா நம்ம டெய்லி நிறைய வெளியில் போயிட்டு வரோம், அங்கே போயிட்டு வரும்போது ட்ராவல் பண்ணும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுவோம், புது ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அவங்க லிஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்குலாம் போவாங்க, ஃபங்க்ஷனில் போகும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் புது மெம்பர்ஸ்லாம் வருவாங்க, அவங்களுக்கு நீங்கள் எழுதணும். சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி எழுதும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய குறைஞ்சது ஒரு 200+ கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அதே நீங்கள் எந்த அளவுக்கு நிறைய அதிகமான கான்டாக்ட்ஸ் ரெடி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சீக்கிரமாக உங்களுடைய டீம் பில்ட் பண்ணிட முடியும். சரிங்களா? ஏன்னா வந்து நீங்க ஸ்டார்ட் அப்ல எப்படி தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலுமே அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் நீங்க சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. என்ன போயிட்டு நம்ம இன்வைட் பண்ணும்போது நம்ம அப்படியே ஒரு விஷயம் சொல்லி கொடுப்பாங்க, நீங்க போய் அப்படி பேசினாலும் ஒரு சில தப்பு பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் 10-20 பேர் நம்ம பேசி தப்பு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பேசக்கூடிய பர்சன்ஸ் தான் ஓரளவுக்கு வருவாங்க. ஒரு சில 10 பேர் பேசும்போது தப்பு பண்ணி கத்துப்பாங்க, ஒரு சில 20 பேர் 30 பேர் 40 பேர் அப்படி கான்டாக்ட் லிஸ்ட் வேஸ்ட் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அப்படியே உங்களுக்கு எப்படி சொல்லி தராங்களோ அதே மாதிரி பேசி பழகுங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்க எழுதுங்க. எப்படி எழுதுனா இப்போ நோட்ல போட்டு பாருங்க. இந்த மாதிரி ஜஸ்ட் நிறைய பேர் எழுதுங்க. சரிங்களா? நிறைய எவ்வளவு கான்டாக்ட் லிஸ்ட் உங்களால ரெடி பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. எழுதும்போது நேம் ஃபர்ஸ்ட் பாருங்க, நேம் ஆர்டர் எழுதிருங்க 1 2 3 போட்டு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க கால். ஓகேங்க? ரெண்டாவது ஒரு பாக்ஸ், ஒரு 3 பாக்ஸ் போடுங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல கால், ரெண்டாவது பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லிங்க், அதுக்கப்புறம் மூணாவது வந்து ஜாயின். இப்போ கால் எதுக்காகனா இப்போ கால் பண்ணிட்டேன், கால் பண்ணி இன்விடேஷன் பண்ணிட்டேன் அப்படின்றது. அடுத்து வந்து மூணாவது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன், பெல்டிக் லிங்க் நான் பார்க்கறேன் சொல்லிட்டாங்க, லிங்க் ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? மூணாவது வந்து அதை பார்த்துட்டு அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்றது. ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லாருமே இது பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ மூணாவது வந்து இப்போ நான் சண்டே போடுறேன், சண்டே அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க, சண்டே பார்க்க அப்படின்றது என்பி அப்படின்னு போடுறது, நாட் பிக். அப்போ வந்து கால் பிக் பண்ணல அப்படின்னா அவங்க அடுத்த நாள் வந்து நான் பேசி பார்க்க போறேன். சரிங்களா? ஐடின்றது எடுத்துட்டேன் அப்படின்னா ஐடி எடுத்தாச்சு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணி போறோம். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த மாதிரி கான்டாக்ட் லிஸ்ட் எழுதுங்க, நிறைய பேர் ரெடி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால வந்து சீக்கிரமா வந்து ஒரு டீம் பில்ட் பண்ண முடியும். சரிங்களா? இந்த மாதிரி எழுதுங்க. அதே மாதிரி அவங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க இன்விடேஷன் பண்ணப்போ எனக்கு இது வர மாட்டேங்கிறாங்க, அது வர மாட்டேங்கிறாங்க விடாதீங்க. சரிங்களா? இப்போ 10 பேர் பேசிட்டு எனக்கு வர மாட்டேங்கிறாங்க, இதுக்கப்புறம் பேசுறவங்க வருவாங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க, தொடர்ந்து பேசுங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து இப்போ 200 பேர் எழுதுறீங்களா ஃபுல்லாவே பேசுங்க. உங்களுக்கு ஆட்கள் உங்களை மாதிரி பண்றவங்க கான்டாக்ட்ல இருப்பாங்க. அவங்க வந்து 10,000 இருக்கலாம், 20,000 இருக்கலாம், 200 ஆளா கூட இருக்கலாம். ஆனா நீங்க தொடர்ந்து பண்ணணும். சரிங்களா? ஏன்னா நம்ம டீம் டாப் லீடர் சரம்பரோ எடுத்துக்கோங்க, அவர் கிட்டத்தட்ட 350 பேர். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் கான்டாக்ட் லிஸ்ட் 350 பேர். அவர் அப்ரோச் பண்ணி 5 பேர் தான் வந்தாங்க. சரிங்களா? எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணி பேசி முடிச்சாரு. 5 பேர் வந்தாங்க, அதுல 3 பேர் தான் ஓகே ஐடி போட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப பாருங்க நம்ம டீம் டாப் அவருக்கே அந்த மாதிரி. அப்ப நம்மள வந்து எத்தனை பேர் பேசணும். சரிங்களா? அப்ப வந்து நிறைய கான்டாக்ட் லிஸ்ட் எடுங்க, நிறைய கரெக்ட்டா பேசுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கண்டிப்பா நீங்க டீம் டெவலப் பண்ண முடியும். இதுல ஏதாவது டவுட் இருக்கணும் அப்படின்னு கேளுங்க, எப்படி பேசணும் அப்படின்னு கேட்டு கரெக்ட்டா பேசுங்க, கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ண முடியும். விஷ் யூ வெல். தேங்க் யூ so much.